ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படம் இந்த மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் பற்றி பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இந்த விஷயத்தை எல்லாம் கட் பண்ணால் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட் லிஸ்ட்டை ஜனநாயகன் டீமுக்கு கொடுத்துருக்காங்களாம். இப்போ ஜனநாயகன் டீமுமே அந்த கட் லிஸ்ட்டில் இருக்கிற கட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வெர்ஷனை சென்சாருக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சார் போர்டு இதை கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை இமீடியட்டாக இஷ்யூ பண்ணுவாங்களாம். ஸோ மேக்ஸிமம் இந்த வீக்லேயே சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக்கில் கிடச்சிடும். அண்ட் இப்போ வரைக்குமே ஜூலை 23 தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஜூலை 17 ஓடிசி ரிலீஸ் ஆகுது. அதே நின்று ஜூலை 11 ஸ்பைடர்மேன் வருது. ஸோ ஜூலை 23, 24 தான் இப்போதைக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூ எதுவுமே இருக்காது தேட்டருக்கு. பட் வெளிநாடுகளில் தேட்டர் கிடைக்கிறதுல பிரச்சனை வரலாம். ஸோ அதனால் ஜூலை 23 எப்படியாவது வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ சென்சாரில் ஏதாவது இனிமேல் ட்விஸ்ட் கொடுக்காமல் இருக்கணும். ஏன்னா சர்டிஃபிகேட் கையில் கிடக்கிற வரைக்கும் எதுவுமே நம்ப முடியாது. அதுவும் தமிழ் வெர்ஷனுக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லேயும் வாங்கணும். ஸோ தமிழுக்கு கொடுத்துட்டு அங்கே லாக் வச்சாலும் வைப்பாங்க. ஏன்னா மற்ற மொழிகளுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கலனாலும் படம் ரிலீஸ் ஆகுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி படம் லீக் வேறு ஆயிடுச்சு. இதனாலேயே தமிழ் வெர்ஷன் மட்டும் தனியாக ரிலீஸ் பண்ணால் அவ்வளவுதான். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடிஞ்சு சீக்கிரமே படம் ரிலீஸ் ஆகணும்.